ஏங்க அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமா இருக்குமாமாங்க. அப்போ எனக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் அழகா இருக்கிறது தானா? எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? வெயிலுக்கு நீர்மோர் பந்தல் போட்ட மாதிரி மழைக்கும் பஜ்ஜி போண்டா பந்தல் யாரும் போட மாட்டேங்கிறாங்க. 90s கிட்ஸ் திருமணம் தள்ளி போறதுக்கான காரணம் என்னங்க? ஓனான கொடும்படுத்தியது, தட்டாவால நூல் கட்டியது, கிணத்துல கல் போட்டு விளையாண்டது. இன்னைக்கு என்னங்க வேண்டுதல்? அப்பனே முருகா, ஒரு பிரச்சனை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானே அந்த பிரச்சனை முடிச்சிட்டு அடுத்த ஆஃபர் என்னன்னு கேட்டு நானே வாங்கிக்கிறேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுக்காத. ஏங்க குறை சொல்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறை சொல்லிட்டே திரியறவன் வாயில சங்கர் சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் சிமெண்ட் சரியில்லைன்னு குறை சொல்லுவான். அதனால எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. மிஸ்டர் வண்டம்மாவை எதிர்த்து கூட பேசக்கூடாது. கால் வலின்னு சொன்னா கூட மொபைல் தான் காரணம்னு திட்டுறாங்க. மை லார்ட், இது வரைக்கும் சம்பாரிச்சு என்னங்க வாங்குனீங்க? வேலைக்கு போய் சம்பாதிச்சு 4 நகை நட்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சம்பளத்தை வச்சு நட்டு போல்ட் கூட வாங்க முடியும். ஏங்க கடன் தீர எந்த கோயிலுக்குங்க போனோம்? அட கிறுக்கு பயபுல, கடன் தீரணும்னா வேலைக்கு தான் போகணும். உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. மம்மியா இருக்கும்போது டம்மியா இருக்க, மாமியார் ஆயிட்டா பயங்கரமான ஆளா மாறிடுறியம்மா. பெரிய மனுஷனா யாருங்க? பொண்டாட்டி கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறோம் பெரிய மனுஷன் இல்லடா. வாங்கி கொடுக்கறேன்டா சொல்லி சொல்லியே சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் பெரிய மனுஷன். வாழ்க்கையில பயப்படாம இருக்க என்னங்க பண்றது? எவன் ஒருவன் தன்னோட ஸ்மார்ட் போனுக்கு டெம்பர் கிளாஸ் பேக் கவர் போடாம இருக்கானோ அவன் வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்பட மாட்டான். சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பாரு தெரியும். உங்க ஸ்கூல் டாப்பர் கிட்ட என்ன கேப்பீங்க? உன்னை குத்தி காட்டணும்னு கேட்கல, எக்ஸாம்ல காமிக்காம மறைச்சு எழுதுனியே, இப்போ என்ன கலெக்டராவா இருக்க? பிரச்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுல பிரச்சனை வந்தா கடவுள் சோதிக்கிறாராம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வந்தா கடவுள் தண்டிக்கிறாராம். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏங்க நீங்க வேற, அது என்னன்னு எனக்கே தெரியாதுங்க. நியூஸ் பாத்தீங்களா? 570 கிலோமீட்டர் தொலைவில் மயங்கொண்டுள்ள புயல். அதெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா? திங்கக்கிழமை வந்தா என்னங்க தோணும்? வாழ்க்கையில விழுந்து எழுந்திருக்கிறதோட திங்கக்கிழமை தூக்கத்தில் எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏங்க இப்பெல்லாம் போட்டோவே போடுறது இல்ல. லைஃப் போற போக்க பார்த்தா என்னோட போட்டோவை செவுத்துல தான் போடணும் போல. ஏங்க ஒரே கம்பெனிலேயே இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்களே, அவ்வளவு பிடிக்குமா? ஏங்க நீங்க வேற, நானே இன்டர்வியூ போறதுக்கு பயந்துட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு பயம் இருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான், என் அழகை பார்த்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்னை கரெக்ட் பண்ணிருமோன்னு ஒவ்வொரு நிமிடமும் பயந்துட்டு தான் இருக்கேன். நாடு எப்பங்க வல்லரசு ஆகும்? ஒரு ஆண் விருப்பம் இருந்தா வேலைக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டிலே இருக்கலாம் சொல்ற நிலைமை எப்போ வருதோ அப்போதான் அந்த நாடு வல்லரசு ஆகும். உங்க வை பத்தி சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் இடுப்பு வலி, கை கால் வலி, மயக்கமா சோர்வா இருக்குன்னு சொல்றான். ஆனா புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்க இருந்தா அவ்வளவு சக்தி வரும்? ஃப்ரெண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்மளை பத்தி தப்பான விஷயம் கேள்விப்பட்டா இவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு டக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு நண்பனையாச்சும் சம்பாதிக்கணும். எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? கோல்டு லேண்ட் எவ்வளவு முடியுதோ சீக்கிரம் வாங்கிக்கிறேன். 2030 நீ வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. ஒரு குடும்பத்தின் வெற்றினா என்னங்க? மனைவி அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். கணவர் எதுக்கு வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இதுதாங்க வெற்றி. எல்லோரையும் பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? எல்லோருமே நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட உயரக்கூடாது.